ஒருவரை ஒருவர் நம்பணும். நம்பும்போது தான் அந்த பயணம் ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவுமே தன்னுடைய கடனை தீர்ப்பதற்காக தான் இந்த பூமிக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஆத்மாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய, அப்படியே நேர் எதிராக இருக்கக்கூடிய இன்னொரு ஆத்மாவை தான் இந்த பிரபஞ்சம் சேர்க்கும். அதான் சொல்லுவாங்க, நான் சொல்றதை என் பொண்டாட்டி கேட்கவே மாட்டேன்டா, நான் ஒன்று சொன்னா அப்படியே வேற சொல்றா அப்படின்னு. இங்கேயும் அதே பிரச்சனை தான் இருக்கும். நான் ஒன்று சொன்னா அப்படியே வேற சொல்றாங்க அப்படின்னா வேறதான் சொல்லுவாங்க, அதுதான் சேரும். நான் பார்க்கிறது கருப்பாக இருந்தால் என் மனைவி பார்க்கிறது சிகப்பாக இருக்கும். அவங்க பார்க்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க சொல்லுவாங்க நான் சிகப்பா ஒரு விஷயத்த பார்க்குறேன், அதை நான் நம்பணும். அதே இந்த பக்கம் நான் பார்த்துட்டேன், நான் கருப்பாக ஒன்று பார்க்குறேன் அப்படின்னா அதை அவங்க நம்பணும். இந்த பயணம் தான், இந்த நம்பிக்கையான ஒரு பயணம் தான். இந்த ரெண்டு ஆத்மாவும் இங்கே வந்த வேலையை முடிச்சுட்டு, அந்த பயணத்தை முடிச்சுட்டு ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக மேலே கிளம்பிப்போம். இதுதான் வாழ்க்கையினோட வட்டம் நான் பார்க்குறேன். நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க, சார் எனக்கு நடிக்கணும்னு ஆசை, நான் கவிதையெல்லாம் எழுதுவேன், கதையெல்லாம் எழுதுவேன், குடும்ப சுமை, நான் என் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸுக்காக நான் வேலை பார்த்தேன், 58 வயசில் ரிட்டையர்ட் ஆன உடனே தான் எனக்கான டைம் கிடைச்சது. இப்போ நான் ஆனால் இந்த 58 ஆண்டுகள் வரைக்கும் அந்த ஆத்மா தான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழவே இல்லை. 58 வயசுக்கு அப்புறம் தான் இந்த கமிட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு தன்னோட ஆத்மா, அந்த ஆத்மா எதுக்கு இந்த பூமிக்கு வந்ததோ தன்னுடைய கனவுகளையும் தன்னுடைய சந்தோஷத்தையும் நிறைவேற்றுறதுக்காக ஆசைப்படும். அப்போ கை கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அப்போ வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் அந்த ஆத்மாவுக்கு உண்மையான ஒரு வாழ்க்கை. இப்படி எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு. நிறைய பெண்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்துருக்கேன், என் ஆசையே வேற, பிறந்ததுலேருந்து அப்பா சொல்கிறத கேட்டே வளர்ந்தேன், அப்பா சொல்கிறது பிடிக்கலனாலும் அவங்க சொல்கிறத நான் கேட்பேன். அப்புறம் திருமணம் ஆச்சு, திருமணம் முடிவு கூட என் தகப்பனார் என் தாயார் தான் எடுத்தாங்க. திருமணமான பிறகு என் கணவர் சொல்றதையே நான் கேட்டு கேட்டு வாழ்ந்துகிட்டே இருந்தேன். அதற்கு பிறகு எனக்கு குழந்தைகள் பிறந்தான், அப்புறம் என் பிள்ளைங்க சொல்றதை கேட்டு கேட்டு வளர்ந்துகிட்டே இருந்தேன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் வாழவே இல்லை அப்படின்னு சொன்ன பெண்கள் நிறைய பேர். ஒவ்வொரு ஆத்மாவும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தன்னுடைய கடமைகளை எல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமா போகணும். இதுதான் இந்த உலகத்தின் நியதி. அதுக்காக தான் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்கு. அதை நோக்கி நாம் பயணப்படணும். யாரும் யாரையும் தட்டி வைக்கிறது, நான் சொல்றது எத்தனையோ பெண்கள், இந்த இப்ப சார் சொன்னார், சதீஷ் சார் சொன்னார், இந்த கிரேட் டிவோர்ஸ், அந்த சலிப்புத்தன்மை. ஒரு டிவோர்ஸ் நான் பார்த்தேன், ஒரு அம்மா சொல்றாங்க 55 வயசு ஆயிடுச்சு, இப்ப நீங்க டிவோர்ஸ் வாங்கி என்ன செய்ய போறீங்க அப்படின்னு. அந்த அம்மா சொல்றது, என் வீட்டுக்காரருக்கு சுட சுட தான் சமைக்கணும், காலையில் நான் சுட சுட சமைச்சு கொடுக்கணும், சாப்பிடுவார், ஆஃபீஸுக்கு போவார், 11 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவார், சுட சுட காஃபி போட்டு கொடுக்கணும். அது காலையில் வச்ச காஃபியை சுட வச்சு கொடுத்தாலாம் சாப்பிட மாட்டார். போயிட்டு மத்தியானம் வருவார், நான் சமைச்சு வச்சுருப்பேன். திரும்ப 4 மணிக்கு வருவார், காஃபி போட்டு கொடுப்பேன். திரும்ப 6 மணிக்கு நான் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பேன். திரும்ப நைட்டு சாப்பாடு டிஃபன் பண்ணி கொடுப்பேன். இது வேற யாரும் சமைச்சா அவருக்கு பிடிக்காது. 35 வருஷமா நான் இதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னை தயவு செஞ்சு கொஞ்சம் விட்டுருங்க. நான் எனக்குன்னு ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கு, கடமைகள் இருக்கு, அதை செஞ்சுட்டு நான் சந்தோஷமா செத்து போயிடுறேன் அப்படின்றதான் அந்த அம்மாவோட ஸ்டேட்மெண்ட். இதுல யார் சரி யார் தப்பு? இதுதான் 35 வருஷமா ஒருத்தி ஒரே வேலையை செஞ்சுட்டு இருக்காளே, நம்ம இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்கோமேன்னு அந்த ஆத்மாவும் நினைக்கல. அந்த ஆத்மா நினைச்சிருந்தால் இந்த பந்தம் உடைஞ்சிருக்காது. ரொம்ப சிம்பிள், ஒருத்தர் நம்பணும், அவ்வளவுதான்.